தான் படிக்கவில்லை என்றாலும் பல ஏழை மாணவர்களை படிக்க வைத்ததில் கேப்டன் விஜயகாந்திற்கு முக்கிய பங்குண்டு. சொந்த காலில் சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தை அடைந்த விஜயகாந்த் தனக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசியல் பொது வாழ்க்கையிலும் தன்னை இணைத்துக் கொண்டார். அது மட்டுமல்லாமல் 2001ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாமண்டூர் அருகே தனது தாய் தந்தையரின் பெயரில் ஆண்டாளழகர் எனும் கல்லூரியை தொடங்கி அந்த கல்லூரியில் வசதியில்லாத மாணவர்களுக்கு குறைவான கட்டணத்திலும் கல்வியை தந்தார் விஜயகாந்த். கேப்டன் மறைவிற்கு பின் செயல்படாமல் இருந்து வந்த அந்த கல்லூரியை 2019ஆம் ஆண்டு கேப்டன் அறக்கட்டளை வாங்கிய கடனுக்காக ஏலமிடப் போவதாக அறிவித்திருந்தது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. அப்போதே அந்த ஏலத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தார் பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் தற்போது விஜயகாந்தின் அந்த கல்லூரியை பிரபல கல்வி நிறுவனம் ஒன்று வாங்கியிருப்பதாக பிரபல ஆங்கில பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஏழை மாணவர்களுக்கு கல்வியை தர வேண்டும் என்ற நோக்கத்தில் தனது தாய் தந்தையரின் பேரில் கேப்டன் விஜயகாந்த் ஆரம்பித்த ஆண்டாளழகர் கல்லூரி விற்கப்பட்டிருப்பதை அறிந்த அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் தற்போது சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள்.